கண்மணி அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா கண்டிப்பா ஜீவாவோட சேர்ந்து வேலை செய்றதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க கண்மணியோட ஃப்ரெண்டா ஜீவா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. கண்மணி இடியாப்பம், வடகரி, பிரியாணி இப்படி எல்லாத்தையும் சேல் பண்றது தெரிஞ்சுக்கிட்ட ஜீவா, "நீ பேசாம என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல ஒர்க்கிங் பார்ட்னர் ஆயிடேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கண்மணியும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. இங்க அன்புவும் அவங்க புதுசா ஒரு கிளவுட் கிச்சன் ஐடியா வச்சிருக்காங்க. அத யார்கிட்டயாவது சொல்லி அவராவது நம்ம இந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இங்க அன்பு ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டா ஏறுறாங்க. அப்ப ஜீவா அன்புக்கு தெரிய வருது. ஜீவா கிட்ட போயிட்டு சொன்னதும், "உங்களுடைய கிளவுட் கிச்சன் ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிச்சனுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஜீவாவும் அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பார்ட்னர் ஆயிடுறாங்க. இந்த நேரத்துல இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் மட்டும் ஓனர் கிடையாது. இன்னொருத்தவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்றாங்க. அவங்க பேரு கண்மணி. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க செய்யற இடியாப்பம், வடகரிக்கு நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். இப்ப ரீசென்ட்டா தான் அவங்க இடியாப்பம், வடகரி, பிரியாணிலாம் சேல் பண்றது எனக்கு தெரிஞ்சுச்சு. அவங்க இந்த கம்பெனிக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் தான் இந்த ரெஸ்டாரண்ட்ல அவங்கள ஒர்க்கிங் பார்ட்னர் ஆயிட்டேன். அவங்கள நீங்க கண்டிப்பா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அன்பு கிட்ட சொல்றாங்க. உடனே அன்பு இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா கண்மணிய பத்தி தான் சொல்றாங்க போலக்கே அப்படின்னு இங்க அன்பு உள்ளுக்குள்ளேயும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஜீவா நேரா கண்மணிய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க. அங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்மணி. உடனேவும் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கூப்பிட்டதும் கண்மணி திரும்பி பார்க்குறாங்க. உடனேவும் அன்பு கண்மணிய பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்மணியும் அன்பு பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனேவும் ஜீவா இருந்துட்டு இவங்க தான் கண்மணி. இவங்க வடகரி இடியாப்பம் செய்றதுல அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கண்மணிய பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா தான் என் ஃப்ரெண்ட மீட் பண்ண முடிஞ்சுச்சு. ஜீவா அன்புகிட்டயும் கண்மணிய பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க கண்மணி இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க. உடனேவும் ஜீவா இருந்துகிட்டு இவர பத்தி உங்ககிட்ட சொல்லல கண்மணி. இவர் பேரு தான் அன்பு. இவரு க்ளவுட் கிச்சன் ஐடியா என்கிட்ட சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருச்சு. அதனால அவர் கம்பெனிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் இங்க கண்மணி பார்த்துட்டே நின்னுட்டு இருக்காங்க. உடனேவும் அன்பு இருந்துகிட்டு இவன் இங்க எப்படி ஒர்க்கிங் பார்ட்னர் ஆனா? இவன் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த ஆளு. கண்மணிக்கும் இவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்பு வந்து உள்ளுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு ஜீவா கண்மணி கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்துட்டு உள்ளுக்குள்ள பொறாமையா இருக்கு அன்புவுக்கு. இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கதா கண்மணி என்கிட்ட சொல்லவே இல்லை. உண்மையிலே கண்மணியோட ஃப்ரெண்டு தானா? இல்லைன்னா வேற யாராவதா? அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு 1008 கேள்வி மனசுல ஓடிக்கிட்டு இருக்குது. இங்க கண்மணி அன்புவை பார்த்து ஆச்சரியமா நின்னுட்டு இருக்காங்க. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.